ரிசல்ட் வந்துருச்சு. நான் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கு எந்த பேசிஸ் பண்ணி நான் பண்ணணும்? அத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என் பேர் கோவிந்தராஜ். ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்னா எப்படி இருக்கும்? எப்படி பண்ணணும்? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரம்மியமான பிளேஸ்ல அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அருமையான டீச்சர்ஸ வச்சுட்டு அட்டகாசமா கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏலகிரியில ரெசிடென்ஷியல் கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பீஸ் கார்டன்ல நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் 15th ஆகஸ்ட். உங்களுக்கு ஐடியா இருக்கு கவர்மெண்ட் சீட் எடுக்கணும், அதுவும் மிதமான அது என்ன நம்மளுடைய வெயில் காலத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்க வெயிலே தெரியாது, ஏழைகளின் ஊட்டி அப்படின்றாங்க பாருங்க, அந்த மாதிரி இடத்துல நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 15th ஆகஸ்ட் வந்து நம்ம ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அங்க ஸ்டார்ட் பண்றோம். உங்களுக்கு ஐடியா இருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை ஃபில் பண்ணீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி அட்மிஷன் சம்பந்தமா பேசுவாங்க. ரைட், நம்ம இப்ப எப்படி சாய்ஸ் ஃபில் பண்றது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னே வச்சுக்கோங்க. ரேங்க் லிஸ்ட்ல நான் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாய்ஸ் ஃபில்ல நம்ம அப்ளிகேஷன் போடுறப்ப என்ன பண்ணிருப்போம், கவர்மெண்ட் சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டா, இப்படிதான் ரெண்டு ஸ்பிளிட் அப்பா இருக்கு. இப்ப என்னுடைய மார்க் நான் 300 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, சார் நான் வந்து 300 தான் எடுத்திருக்கேன், எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்குமா தெரியல, அதனால நான் பிடிஎஸ் போட்டுட்டுமா அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க. சார் நான் 450 மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் சீட்டு கிடைக்காது, எனக்கே தெரியுது, பிசில வரேன், அதனால கவர்மெண்ட் சீட்டை விட்டுட்டு நான் செல்ஃப் ஃபினான்ஸ் மட்டும் ஃபில் பண்ணா போறோமா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. சில பேர் வந்து எனக்கு வந்து எம்எம்சி, ஸ்டான்லி, சென்னையில் இருக்கக்கூடிய கேஎம்சி, ஓமந்தூர் இல்லை இஎஸ்ஐஐசி, இது மட்டும் தான் சார் நான் ஜாயின் பண்ணோம், எனக்கு 500 தான் மார்க் இருக்கு, அதை மட்டும் நான் போட்டுட்டு மீதி எல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணலன்னா கூட எனக்கு சீட்டு கிடைச்சிருமா அப்படின்லாம் கேட்குறாங்க. இது மாதிரி எல்லாம் பண்ணி தேவையில்லாம கிடைக்கிற சீட்டை கூட விட்டுற போறீங்க. கரெக்டா அப்சர்வ் பண்ணுங்க என்ன நான் சொல்றேன் அப்படின்ட்டு, ஏன்னா ரொம்ப முக்கியமான தகவல். ரைட்டா? ஏன்னா நிறைய பேர் இப்ப நான் சொன்னல, எனக்கு சென்னையில தான் சீட்டு வேணுங்க, எனக்கு வந்து மார்க் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சென்னையில மட்டும் இருக்கக்கூடிய எம்எம்சி, ஸ்டான்லி, கேஎம்சி, ஓமந்தூர், இஎஸ்ஐசி இதை மட்டும் போட்டுட்டு வந்து சாய்ஸ்ல விட்டுருவாங்க. ஆனா இந்த 500 மார்க் வச்சுட்டு பிசில கிடைக்குமானா, இந்த 5 காலேஜ் சப்போஸ் கிடைக்கலன்னா, இவருக்கு 500 மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசில இருக்கக்கூடியவருக்கு அட்லீஸ்ட் சிவகங்கையோ இல்லைன்னா திருவண்ணாமலையோ இல்லைன்னா புதுசா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணகிரி காலேஜோ நாமக்கல்ல இருக்கக்கூடிய காலேஜோ இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனா நான் போட்டது 5 காலேஜ். ஆனா இந்த 5ல எனக்கு வந்து கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் எடுத்தமே ரேங்க் பேஸ் பண்ணி 500ல செக் பண்ணுது, இந்த 5ல சான்ஸ் இல்ல, ஆனா இது எனக்கு சான்ஸ் இருக்கு, நான் போடல, அது எப்படி கிடைக்கும்? அப்ப தயவு செய்து நீங்க கவுன்சிலிங் வந்து சாய்ஸ் ஃபில் பண்றப்ப உங்களுக்கு தெரியாது, அதனால ஆர்ஜிஆரோட பெய்டு சர்வீஸை நீங்க எடுத்துக்கோங்க. 10,000 போனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு வந்து அருமையான சீட்டு அட்டகாசமா கிடைக்கிறதுக்கு வழி கிடைக்கும். இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 500 மார்க் இருக்காது, 480 இருக்கும் பிசி, பிடிஎஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு வேணும்னு நினைச்சிருப்பாங்க கவர்மெண்ட்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, பிடிஎஸ் சீட்டை வந்து கவர்மெண்ட் வந்து சீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு 37 காலேஜ் இருக்கு இல்லையா, 36 + 1 37 சீட்டு எம்பிபிஎஸ் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, செல்ஃப் ஃபினான்ஸ் வேணாம் ஆனா செல்ஃப் ஃபினான்ஸ் போட்டுறாங்க, அதுக்கப்புறம் பிடிஎஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் தான் அலாட் ஆகும், பிடிஎஸ் கிடைக்காது அவங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய சாய்ஸ் 37க்கு அப்புறம் 38, 39 இதெல்லாம் எடுத்தோம்னா மீதி இருக்கக்கூடிய 22 + 4 காலேஜ் 26 காலேஜ் செல்ஃப் ஃபினான்ஸ் எம்பிபிஎஸ் போட்டுட்டு அப்புறமா கீழே பிடிஎஸ் போட்டோம்னா இந்த சாய்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க, அதுக்கு கீழே தான் பிடிஎஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு பிடிஎஸ் கிடைக்குமா? கவர்மெண்ட் கிடைக்காது. இதுவே நீங்க எம்பிபிஎஸ் போடுறீங்க, எம்பிபிஎஸ் போட்டதுக்கு அப்புறம் பிடிஎஸ் கவர்மெண்ட் அந்த 3 காலேஜை ஃபில் பண்ணிட்டு அப்புறமா செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஸ் கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி தேவையில்லாத கன்ஃபியூஷன் நீங்க பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆர்ஜிஆரோட பெய்டு சர்வீஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்காக உங்களுக்கு அழகா கைட் பண்ணி சீட்டை மிஸ் பண்ணாம நீங்க எடுக்கிறதுக்கு நம்ம வந்து பண்ணி தருவோம். சரியா? அதனால ப்ராப்பர் வந்து நீங்க கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில் பண்றது வந்து ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் சொல்ல நேத்த சாய்ஸ் ஃபில் பண்ணது போட்டோமா, நம்மளுக்கு தேவையானது போடுங்க, வேணானா விடுங்க அப்படின்னு. அது தேவையா இருக்கிறது போட்டா கூட நம்மளுக்கு அது கிடைக்கலன்னா அப்ப தேவையில்லான்னா கூட அந்த சாய்ஸ்ல ஃபில் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே போலதான் மேனேஜ்மெண்ட். சார் நான் வந்து 480 எடுத்துட்டேன், 450 எடுத்துட்டேன், நான் வந்து மேனேஜ்மெண்ட்ல சீட் எடுக்கலாம்னு இருக்கேன், மேனேஜ்மெண்ட் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் நான் போட்டுறேன் அப்படின்னீங்கனாலும் அகைன் கஷ்டம். புரியுதா? சாய்ஸ் மேல வந்து மேனேஜ்மெண்ட் வச்சுட்டு அப்புறமா வந்து கவர்மெண்ட் வச்சுட்டு அப்புறம் செல்ஃப் ஃபினான்ஸ் வச்சீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் அலாட் ஆயிடும். ஏன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் பிஹெச்டி நீங்க போட்டுறீங்கன்னு வச்சு, பிஹெச்டி உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்கும் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கு கூட.
ஆனா நீங்க மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் இல்ல வச்சுட்டீங்கன்னா சாய்ஸ்ல 1ஆம் நம்பர் சாய்ஸ்ல மேனேஜ்மெண்ட் வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, உங்க யார் லூஸ் ஆவா? 13 லட்சம் ரூபாய் உங்களுக்கு போச்சு. சப்போஸ் உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைச்சதா 4.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ்ல கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வச்சதுனால மேனேஜ்மெண்ட் சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சான்சஸ் போயிடும். ரைட்டா? அதனால சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆர்ட். நிறைய பேர் சொல்ல என்ன ஆர்ட் போட்டா கிடைக்க போகுது விடுங்க அப்படின்வாங்க. அதனால இந்த 5000 10,000லாம் கொஞ்சம் சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு இந்த சார்ஜஸ் எல்லாம் பார்க்காம, ஏன்னா புதுசா வந்து இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்தவங்களா இருப்பாங்க, படிக்காதவங்களா நிறைய பேர் இருக்கீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல. ரைட்டா? அதனால கரெக்டா சாய்ஸ் ஃபில் பண்ணணும். படிச்சவங்க என்ன பண்றாங்க, அஜாக்கிரதையில விட்டுறாங்க. நிறைய எனக்கு தெரிஞ்சு டாக்டர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கே சாய்ஸ் ஃபில் பண்றதே தெரியல, எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும்ட்டு. ஏதோ ஒரு எனக்கு இந்த காலேஜ் தாங்க வேணும், அந்த காலேஜ் மட்டும் போட்டு கொடுங்கன்றாங்க. புரியுதா? ஆனா மார்க்குக்கு அதுக்கேற்ற மாதிரி தோதா இருக்கா? இல்ல. சப்போஸ் அது கிடைக்கலன்னா வேற ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாம விட்டுறாங்க, சீட்டே எடுக்காம போயிடுறாங்க. அதனால இதை கரெக்டா நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜ், உங்க மார்க்குக்கு ஏத்த மாதிரி காலேஜ், உங்க ரேங்க்ல உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கரெக்டா நீங்க பண்ணணும். அதை நீங்க பாத்துக்கிடுங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியம், நெக்ஸ்ட் இயர் 2026ல கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்னா வாணியம்பாடி, ஆம்பூர், திருப்பூர், கிருஷ்ணகிரி, ஓசூர், வேலூர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல நீங்க இருந்தீங்க, உங்களுக்கு தெரியும் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏலகிரி ஹில் பிளேஸ் 4000 அடிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் இருக்கு, சீதோஷ்ண என்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெயில் காலத்துல கூட மிதமான இதெல்லாம் தான் இருக்கும். அந்த குளிர்ல ரொம்ப குளிரும் இருக்காது, ரொம்ப வெயிலும் இருக்காது. நம்ம ஏசியே யூஸ் பண்ண தேவையில்லை, சில்லுன்னு இருக்கும். அட்மாஸ்பியர் வந்து அட்டகாசமா இருக்கும். இந்த மாதிரி இடத்துல ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம், அதுவும் ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம், ஆர்ஜிஆரோட ரெசிடென்ஷியல் கேம்பஸ் உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கேன்டீன் இருக்கு, உள்ளேயே பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கு, உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் இருக்கு, உள்ளேயே கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு. சில பேரண்ட்லாம் கேட்கறாங்க, சார் வெளியில கேட்டு போட்டாங்கன்னா கேட்டை விட்டு வெளியே வரக்கூடாது சார் பசங்க. உங்க சென்னை கேம்பஸ்ல கேட்டு எதிர்க்கதான் சார் இன்னொரு ஹாஸ்டல் கேட் இருக்கு, அந்த கேட்டுக்கு நடுவுல 100 அடி இருக்கு சார், எப்படி சார் எங்க பசங்க 100 அடியை தாண்டி போவாங்க அப்படின்றவங்களுக்கு உள்ள இருந்து வெளியில 100 அடி கூட தாண்டவே தேவையில்ல. உள்ளேயே ஹாஸ்டல்ல ஸ்கூல் கேம்பஸும் இருக்கு, ஹாஸ்டல் கேம்பஸும் இருக்கு, சாப்பாட்டுக்கும் அங்கேயே இருக்கு, விளையாடுறதுக்கும் இடம் இருக்கு, ஃபுட்பாலுக்கு இடம் இருக்கு, கிரிக்கெட் ஆடினாலும் எல்லாம் இருக்கு. உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பிளே கிரவுண்டும் இருக்கு. உள்ள வந்து செடிங்க உட்காந்துட்டு அப்படி படிக்கிறதுக்கு ரம்யமாவும் இருக்கு, அட்டகாசமா இருக்கு. இங்க சென்னையில 6ல இருந்து எப்படி 11 மணி வரைக்கும் கிளாஸ் கொடுக்கணுமோ அதே மாதிரி உங்களுக்கு ஏலகிரியில வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கான அருமையான வசதி பீஸ் கார்டன்ல ஆர்ஜிஆரோட கிளாஸஸ் ரிப்பீட்டர்ஸ் இருக்கு. 20 ஸ்டூடெண்ட்டை வச்சு நம்ம பண்ண போறோம். உங்களுக்கு ஐடியா இருந்து உங்க குழந்தையும் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சீதோஷ்ண நிலையில நம்ம படிக்கணும் அப்படின்னா ஏலகிரி இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஆர்ஜிஆர் அகாடமி இஸ் த பெஸ்ட் அகாடமி. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிறைய பேருக்கு ஆர்ஜிஆர் அகாடமி அருமையா வந்து சென்னையில வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வந்து கவர்மெண்ட் சீட்டை நோக்கி பசங்களை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். உங்க குழந்தை அந்த மாதிரி கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், ஃபில் பண்ணுங்க. 15th ஆகஸ்ட் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.